இயேசுவிற்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் 1ஆம் ஆண்டு விழா. துளிர்த்த கோல். சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 BB மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 9710-288-55 மற்றும் 74-487-5484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக இடைவிடாமல் என்னுடைய ஜெபத்தில் நான் ஜெபித்து கொண்டு வருகிறதை நீங்கள் அறிய முடியும். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 142 அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கிறேன். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பவர் ஒருவரும் இல்லை என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடியும். தாவீது கெபிகளிலே இருக்கும்போது பண்ணின ஒரு விண்ணப்பத்தை நம்மால் பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாரு? என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் என் மெசேஜுக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தேன், என்னை அறிந்தவர் நீர்னு. நம்ம இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி எல்லார்கிட்ட போயும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை என்று தாவீது சொல்கிறார். எல்லாரும் தெரிஞ்சா மட்டும் உங்களை கோபுரத்தில் கொண்டு வைக்கவா போகிறாங்க? இல்லை, எப்படியும் குழியில தான் தள்ள போகிறாங்க. அதனால் நான் நல்லவன், நான் நல்லவா அப்படின்னு உங்களை போய் யாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண காட்டாதீங்க, ப்ரூவ் பண்ண நினைக்காதீங்க. உங்களை அறிந்தவர் அவராய் மாத்திரம் இருந்தால் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. நான் இருக்கிறேன்னு யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. இல்லாட்டி இப்படி ஒருத்தர் இருந்தானே, அவன் இப்போ எங்கே போனான்னு யாருமே தேடுறதுக்கு இல்லை, நான் ஒரு அநாத மாதிரி இருக்கிறேன், என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு தாவீது சொல்கிறார். தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், உங்களுடைய கஷ்ட நேரத்தில், உங்களுடைய வேதனையின் நேரத்தில், உங்களுடைய போராட்டத்தின் நேரத்தில் உங்களை அறிகிறது அவராய் மாத்திரம் இருந்தால் போதும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவான், நான் அப்படி, நான் இப்படி அப்படின்னெல்லாம். நான்லாம் இன்னைக்கு அநேகருக்கு விளக்கம் கொடுக்கிறதே இல்லைங்க. அநேகர்கிட்ட போய் நம்ம உண்மைக்காக போராடுறதே இல்லை. ஏன் தெரியுமா? என்னை அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார். என்ன உனக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? இன்னைக்கு நீ வேணா ஒரு விஷயத்தை மூடி மறைக்கலாம், பணத்தை கொண்டு வந்து மறைக்கலாம், உன் செல்வாக்கை காட்டி மிரட்டலாம், உன் ஆள்பலத்தை வச்சு நீ மிரட்டலாம். ஆனால் என்ன அறிவார்? உனக்கு தெரிஞ்ச யாரையும் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒருவரை தெரியும், எனக்கும் அவரை தெரியும், என்னையும் அவருக்கு தெரியும். யோபு சொல்றார் பாருங்க, நான் நடந்து போகிற வழியை அவர் அறிவார். யோபுக்கு தெரிய மாட்டுக்கு, மற்றவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு, ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு என்ன அவங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு தெரியுமா? இவங்க தெரிஞ்சும் தெரியாததை போல இருக்கிறாங்களென்னெல்லாம் வேதனைப்படலாம். ஆனால் தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்களை அறிகிறவர் அவர் மாத்திரம் போதும்.
அவர் இருந்தாதான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் மாற பண்ணி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.